இன்றைக்கி பாலாக்கீரை பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கட்டு கீரை எடுத்துங்க. நல்லா கழுவிக்குங்க மண் இல்லாத. அலசிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கங்க. கீரை கட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகா, 2 முட்டை, கொஞ்சம் தேங்காய். நான் முட்டை போட்டு செய்கிறேன். நீ அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டு கடுகு சேர்த்திக்கலாம். உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிட்டு நல்லா. வளர்ந்ததுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு நல்லா ஓட்டிங்க. மூடி ஓடக்கூடாது. கீரைக்கு மூடி ஓட்டால் கலர் மாறி போயிடு. அப்படியே வச்சு தான் சமைக்கணும். உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வதங்கினக்கிறப்ப உப்பு சேர்த்திக்கலாம். இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டாங்க. தண்ணி அதே விடு. அதிலே தண்ணி இருக்கும். நல்லா வணங்கிட்டு நல்லா ஓட்டி விட்டுங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. முட்டையை சேர்த்திக்கலாம். முட்டை பிடிச்சவங்க சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பூ மட்டும் சேர்த்திக்கலாம். முட்டை டேஸ்ட் பிடிக்கிறவங்க முட்டை போட்டுங்க. தேங்காய் சேர்த்திக்கிறவங்க தேங்காய் சேர்த்திக்கலாம். நான் 2ம் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் ஓட்டு நல்லா ஓட்டி விட்டு நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாலக்கீரை பொரியல் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.